உலக எச்சத்தில் ஒன்றா நம்ம தஞ்சை பெரிய கோயிலை ஏன் சேர்க்கல தெரியுமா? ஆமாங்க. உள்ளே போகிற முன்னாடி தமிழ் பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க சார். தஞ்சை பெரிய கோயிலில் மட்டும்தாங்க 80 டன் வெயிட் உள்ள விமானத்தை அந்த கோயிலோட கோபுரத்தோட உச்சியில் வச்சும் அது இன்னொருலையும் கீழே விழாதபடி அமைச்சிருக்காங்க. ராஜராஜன் சோழன் கட்டி அந்த ஒரே கோயிலில் மட்டும்தான் அம்புட்டு பேரோட வேலை பார்த்த பணியாரிலேருந்து அங்கே செஞ்ச ஊழியர்கள்லேருந்து அம்புட்டு பேரோட பேரையும் கல்வெட்டாக செதுக்கி விட்ட ஒரே கோயில் நம்ம ராஜராஜ சோழன் கட்டி தஞ்சை பெரிய கோயில் தாங்க. ஆமாங்க. அதுபோல் நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் மட்டும்தாங்க எம்புட்டும் நிலநடுக்கம், சுனாமி, பூகம்பம் எம்புட்டோ வந்தும் அந்த கோயில் இன்றளவில் நிலைச்சு வரலாற்றை மிஞ்சி இன்றளவும் நிற்கிது மக்கள். அப்படிப்பட்ட ஒரு கோயில் அந்த தஞ்சை பெரிய கோயில். அதுவும் நம்ம தஞ்சை பெரிய கோயிலில் உள்ள சுவர்களில் மட்டும்தான் ஒவ்வொரு சுவர்களும் ஒரு ஓசை கேட்குது. அது என்னான்னு இன்றளவிலும் ஒரு புதிதாக ஆராய்ச்சியாளருக்கு ஒரு இதாக இருக்குது. அதான் அவங்க சொல்ல வரேன். அப்படிப்பட்ட ஒரு கோயில் நம்ம தஞ்சை பெரிய கோயில். அதுபோல் நம்ம தமிழரோட கட்டமைப்பு மேம்பாடு அந்த காலத்தில் எப்படி இருந்தது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். இப்போ உள்ள காலத்தில் ஒரு வீடு நம்ம அம்புட்டு டெக்னாலஜி வந்து கட்டியுமே ஒரு வருஷம் கூட ஒரு வீடு நிலச்சி நிற்க முடியுது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு நவீன தொழில்நுட்பம் இல்லாமல் நம்ம தமிழர்கள் அந்த காலத்தில் எப்படி வீடு கட்டியிருப்பாங்க, அந்த காலத்து கட்டமைப்புக்கும் இந்த காலத்து நவீன கட்டமைப்புக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பாருங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.